அன்பான பக்தர்களே, இன்று நாம் கேட்க போவது அருமையான ஒரு தெய்வீக அதிசயத்தை பற்றி. முருகப்பெருமானின் அவதார கதை. பழமையான காலத்தில் அசுராதிபதி சூரபத்மன் தேவர்களை துன்புறுத்தி ஆட்சி செய்தான். அவருடைய கொடுமையால் உலகில் தர்மம் குன்றி அந்நியாயம் அதிகரித்தது. இந்த நிலையை மாற்ற தேவர்கள் சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்தார்கள். அந்த நேரத்தில் கடல் போல் அமைதியாக இருந்த சிவபெருமான் தனது மூன்றாவது நெற்றிக் கண்ணை திறந்தார். அந்த நெற்றிக் கண்ணிலிருந்து 6 பிரகாசமான தீப்பொறிகள் பறந்தன. அவை சாதாரண தீ அல்ல, ஆனந்த தத்துவத்தின் தீ. அந்த தீப்பொறிகளை அக்னி தேவர் தனது கைகளில் பெற்றுக்கொண்டு சரவண பொய்கையில் விட்டுவிட்டார். அந்த பொய்கையின் நடுவில் 6 அழகான தாமரையில் ஒவ்வொரு தாமரையிலும் ஒவ்வொரு தீப்பொறிகளாக அமர்ந்தது. அங்கே ஒரு அதிசயம் நடந்தது. அந்த 6 தீப்பொறிகளும் 6 தெய்வீக குழந்தைகளாக உருவெடுத்தன. அந்த குழந்தைகள் மென்மையாகவும் பார்ப்பதற்கு கருணை நிறைந்த ஒளியுடனும் இருந்தன. ஒவ்வொரு குழந்தையும் காண்பதற்கு அவ்வளவு அழகாகவும் தெய்வீக தன்மையும் நிறைந்து இருந்தன. அவர்களை சுற்றி நின்ற 6 கார்த்திகை பெண்களும் 6 குழந்தைகளை எடுத்து வளர்க்க தொடங்கினர். சிறிது காலம் கழித்து அவர்கள் வளர்ந்த பிறகு அன்னை பார்வதி தேவி அங்கு வந்து அந்த 6 அருமை குழந்தைகளையும் தன் அன்பால் அணைத்தாள். அந்த அணைப்பில் ஒரு தெய்வீக அதிசயம். 6 குழந்தைகளும் ஒரு குழந்தைகளாக மாறி 6 தலைகளுடன் ஸ்கந்த பெருமானாக காட்சியளித்தார். அவரே முருகப்பெருமான். இன்று நீங்கள் இந்த கதையை கேட்டிருக்கிறீர்கள் என்றால் அது ஒரு சாதாரணமான நிகழ்வு அல்ல. அது முருகப்பெருமானின் அழைப்பு. உங்கள் வாழ்வில் இருக்கும் பயம், குழப்பம், துக்கம் எதையும் வெல்ல அவருடைய வேல் சக்தி உங்களுடனே எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று நான் மனமாற வாழ்த்துகிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.